வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். நான் சண்முக சுந்தரம். எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். ஆனால் இப்போ இந்த தொழிலுக்காக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஏற்கனவே வேறு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அது எங்களுக்கு செட் ஆகலை. அதனால் உடனடியாக பணம் சம்பாதிக்கணும், காசு வேணும், அன்றாட செலவுகளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தப்போ நாங்கள் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எத்தனை ஆண்டுகளாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? இது நாங்கள் இப்போ ஒரு 1.5 வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழிலுக்கு புதுசு தான், ஆனாலும் வந்ததை விட இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு? அது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வேலையை விட்டுறணும்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. விட்டுட்டோம். 1 மாதம் போல் வீட்டிலே இருந்தோம். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு. முதலீடும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. குறைஞ்ச முதலீட்டில் நமக்கு அன்றாடம் தேவைகளுக்கான பணம் வரவு வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது 2-3 பார்த்தோம். அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய டிராபேக் எல்லாருக்குமே உள்ளது. ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை மார்க்கெட்டிங் கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் தாண்டி கொண்டு போனோம்னாலும் நம்மளுக்கு எதிர்பார்த்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதில் ரேட்டு அவங்க சொல்கிற ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி எல்லா சூழ்நிலையிலையும் இருக்குது. இப்போ இதில் வந்துன்னா நம்மளே தான் முடிவு பண்ணோம். நமக்கு இவ்வளோதான், நம்மளுக்கு இஷ்டப்படுறவங்க வந்து பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது வந்து அன்றாட தேவைகளில் முக்கியமானது. சாப்பாடு இதெல்லாம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி, அதே மாதிரி இதுவும் வந்து அயன் பண்ணி போடுறதுங்கிறது இன்றைக்கி உள்ள வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் எல்லாம் கம்பல்சரி போட்டு போகிறாங்க. ஒரு சாதாரண சின்ன கம்பெனிக்கு போகிற ஸ்டாஃப்ஸ் கூட அயன் பண்ணி தான் போட்டு போகிறாங்க. ஈவன் கொத்தனார் வேலைக்கு போகிறவங்களாம் கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து அயன் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு டெய்லி தேவையாக இருக்கிறதுனால நாங்கள் இதை தேர்ந்தெடுத்தோம். இதை எடுத்தோம்னா நமக்கு டெய்லி காசு கையில் கிடச்சிரும். அன்னன்னைக்கு இன்னைக்கு வேலை பார்க்குறோம், எவ்வளோ நம்ம வேலை பார்க்குறோமோ அதுக்கான பலன் அன்றைக்கே கிடைச்சிரும். இதில் வந்து கடன் சொல்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை. முதலீடும் பெருசாக நம்ம பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ பணம் போட்டோம் பெரட்டணும், அங்கே கடன் இங்கே கடன் அதெல்லாம் இல்லாமல் கையில் இருந்ததை வச்சுட்டு நாங்களே எங்கள் சொந்த பணத்தில் ஆரம்பித்தோம். சிறப்பாக பண்ணியிருக்கோம். மிஷின் எங்கே சார் வாங்க? இது வந்து திருப்பூர்லேருந்து வாங்கினோம் நாங்கள். திருப்பூரில் இது 2-3 கம்பெனி அங்கே இருக்காங்க. இதில் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கோயம்புத்தூரில் தான் நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது திருப்பூர்லேருந்து ஒரு 3 பேர் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்கள் வாங்கி பண்ணோம். எப்படி ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா? நாங்கள் முதல்ல வந்து கடை திறந்தப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கடை வச்சதுக்கப்புறமா நிறைய வந்து யோசித்து ஒவ்வொன்றா பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணோம், விளம்பரம் கொடுத்தோம். விளம்பரம்னா வீடு வீடாக நாங்களே போனோம். நோட்டீஸ் அடித்து கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் டோர் பை டோர் கொடுத்தோம். இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 4000 வீடு இருக்குது. எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நடந்தே போய் ஒரு வீடாக எல்லா டோர் ஸ்டெப் ஒருத்தரை கூட பாக்கி விடாமல் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ். மிஷினரி வந்து எந்த பட்ஜெட்லேருந்து இருக்குது சார்? 40,000 ரூபாயில் 40,000னா டேபிளோடு சேர்த்து 50,000 ரூபா வரும். ஒரு செட்டு 50,000 ரூபா அது ஸ்டார்டிங். 50,000லேருந்து 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். என்ன எவ்வளோ நம்ம ஒர்க் லோட் இருக்கோ அதுக்கு தகுந்த மினிமம் பட்ஜெட் வந்து இந்த மிஷினரிக்குன்னு 50 ரூபா இருந்தால் போதும். 50 ரூபா இருந்தால் போதும். கடை வாடகை எல்லாம் மிச்சம் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அதுக்கு தேவையோ, ரேக்கு, டேபிள், சேர் இதெல்லாம் வேணுங்கிறப்போ ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் பண்ணிடலாம். பண்ணிட்டா டெய்லி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும். வீடு வீடாக போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மிச்ச கடை மாதிரி பண்ணாமல் நாங்கள் பிக்கப் அண்ட் டெலிவரி பண்ணுறோம். நாங்களே போய் வீட்டிலேயே எடுத்துக்கிறோம், திரும்ப கொண்டு வந்து அயன் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றோம். அப்போ அது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக டோர் டெலிவரி கொடுக்குறோங்கிறப்ப எங்களுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் நிறையா வருது. அவங்க எங்களை தேடி வராமல் நாங்களே அவங்கள தேடி போகிறோம். இது எந்த தண்ணி வேணாலும் ஊற்றுவாங்களா? இல்லை, இதுக்கு மினரல் வாட்டர் ஊற்றுறது பெஸ்ட்டு. இல்லைன்னா குடிக்கிற தண்ணியாவது இருக்கணும். உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் அது உள்ள வந்து நம்ம இது மாதிரி தான் வீட்டில் வச்சுருக்கோம்ல கெய்சர், அது மாதிரி தான். இது வேலை முடிச்சோடனே இந்த அவுட்லெட் இருந்தாங்க பைப்பு. ஆமாம், அது வந்து எப்படின்னா இது வந்து என்ன செய்யணும்னா டெய்லி வந்து நம்ம இதெல்லாம் ஃபார்மேட்லாம் முடிஞ்சிட்டோம்னா க்ளோஸ் பண்ணுற டயத்தில் அந்த வாட்டரை வந்து வெளியேற்றணும்.
வெளியே எடுத்துட்டு சுத்தமாக ட்ரை பண்ணி புதுசாக கூலிங்காக வாட்டரை ஊற்றி வச்சுட்டு போகணும். ஒரு 5 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் வந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுலேருந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணிவிடும். மிச்சம் நம்ம கரண்ட்டில் பண்ணுறதை விட இதில் பண்ணுறதுல நிறைய வந்து அட்வான்ஸ் இருக்குது. என்னன்னா கலர் ஃபேட் ஆகாது. கீழே வந்து நம்ம ஒரு பிளேட், இந்த டெஃப்லான் பிளேட் ஒன்று போட்டுடுறோம். ஸோ இது போடும்போது என்ன ஆகும்னா துணியை வந்து பிடிச்சிக்காது. அது வந்து என்ன ஹீட்டாக இருந்தாலும் வலிக்கிட்டு மொழியாக பிடிச்சிட்டு துணியை இது வந்து ஸ்பாயில் பண்ணிடாது. அதே சேம் டைம் என்ன ஆகும்னா ரொம்ப பாயில் ஆகிட்டு அந்த ஹீட்டோட நம்ம வந்து ஸ்டீமையும் ப்ரெஷர் கொடுத்தோம்னா கொஞ்சம் நைஸ் துணியாக இருந்தால் ஹோல்ஸ் போட்டு ஓட்டையை போட்டுரும். ஏன்னா அது வந்து உள்ளேருந்து வர்றது ஹை ப்ரெஷரில் வரும். அப்போ என்ன ஆகும்னா அந்த துணிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். நம்ம என்னதான் ஒர்க் லோட் இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். எல்லா நேரமும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பண்ணிட்டோம்னா மாட்டிக்குவோம். அது நான் ஒரு டைம் அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த மாதிரி துணி வரும்போது அந்த செட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கேர் எடுத்து தனியாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அந்த மாதிரி கிளாத்து நமக்கு கையில் தொடும்போது தெரிஞ்சிடும். அந்த லேடிஸ் போடுற சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் அது ஜாஸ்தி வரும். ஆமாம். டாப்பு, பேண்ட்டு, அவங்க யூஸ் பண்ணுற அந்த பேண்ட்டு, அந்த சாலு, அது எல்லாமே ரொம்ப நைஸாக இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா சிக்கலாயிடும். இதில் அது ஒன்று தான் மைனஸ்ஸு. பாக்கி மிச்சப்படி நல்ல மீதி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். 12 துணி தேய்க்கலாம். சட்டையோ பேண்ட்டோ 12லேருந்து 15 தேய்க்கலாம். கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணால் 15 தேய்க்கலாம் 1 மணி நேரத்துக்கு, 1 மணிக்கு. இல்லைன்னா நார்மலாக பண்ணால் ஒரு 12 தேய்க்கலாம். 12 கன்ஃபார்மாக தேய்க்க முடியும். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக அட்வான்ஸாக பண்ணோம்னா 15 அதுக்கும் மேலேயும் கூட பண்ணலாம். அது துணி நம்மளோட அந்த உள்ள வர்ற அந்த ஃபோல்ட் பண்ணுற டெக்னிக்கு இதெல்லாம் கொஞ்சம் அந்தந்த துணிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணும்போது கொஞ்சம் சில இடத்துலலாம் சுருக்கம் இருக்கும். அது வந்து என்ன செய்யணும்னா அந்த மாதிரி லைட்டாக ஒரு இது பண்ணிட்டு கீழே வந்து இப்போது அந்த செக் பண்ணுற ஃபேனை யூஸ் பண்ணிக்கணும். அது பின்னாடி இந்த பக்கம் மிதிக்கிற மாதிரி ஒரு இதில் பாருங்கள், இந்த சுத்தம் பூரா அப்படியே சுத்தமாக போயிடும். இந்த பைப்பு எதுவும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு? அது வாய்ப்பு கம்மி ரொம்ப. நம்ம வந்து அது இது பண்ணுறதை பொறுத்து எதுலேயும் இடிக்காமல் கொள்ளாமல் அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம்னா டேமேஜ் ஆகிறதுக்குலாம் இது வரைக்கும் நான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. எங்களுக்கு அடிக்கடி போகிறது இந்த கீழே உள்ள பிளேட்டு தான் போயிடும். அது வந்து நான் இடிச்சிருவோம் சமயத்தில். அது அப்படியே இந்த ஓரம் பூரா கட் ஆகிடும். அந்த டெஃப்லான்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக போயிடும். இந்த மாதிரி வெறும் அலுமினியமாக ஆகிடும். அது இது மாதிரி ஆயிடுச்சுன்னா துணி தேய்க்கிறது கஷ்டம். நம்ம நார்மல் அயன் பாக்ஸ் மாதிரி தான் இது. துணி ஒட்டிக்கும், எல்லா பிரச்சனையும் இதுலேயும் வரும். அது எக்ஸ்ட்ராவாக அது வந்து நமக்கு சேஃப் கொடுக்கறது அந்த டெஃப்லான் ஷீட் ஒட்டி இருக்கிறது தான். ஓகே. அது இல்லைன்னா இது இப்போ நார்மல் மாதிரி தான். இது சும்மா பேருக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது மிஷினரி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அதுக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னா யாராக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணுவோம். சரிங்க சார், நிறைய தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.